வணக்க மக்களே, நீங்க உங்களுடைய உணவுகளை பிரஷர் குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்க அபாயகட்டமான ஒரு நிலையில இருக்கீங்க அப்படின்னு தான் மக்களே சொல்லும். ஸோ பிரஷர் குக்கர்ல உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. அதனால என்னென்ன தீங்கு வரும், பிரஷர் குக்கர்ல இருந்து உணவு சமைச்சு சாப்பிடாம இருக்க நாம என்னென்ன வழிகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற முழு விவரமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உலை கொதித்து அரிசியை போட்டு சாதம் வெந்து வடிக்கிறதுக்குள்ள 3/4 மணி நேரம் நமக்கு ஆகிடும். ஆனா அரிசியை போட்டு தண்ணீரை ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா 10 நிமிடங்கள்ல சாதம் நமக்கு தயாராகிடும். அப்படின்றதால பல வீடுகளில் சாதம் தயாரிக்கிறதுக்கு பிரஷர் குக்கரை தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்போது பிரஷர் குக்கருடைய வரிசையில எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், கஞ்சியை பிரித்து இருக்கக்கூடிய பிரஷர் குக்கர் அப்படின்னு வகை வகையா பல்வேறு பிரஷர் குக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிசை கட்டிட்டு இப்போ நிக்குது. குக்கர்ல சமைச்சு சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லதா அப்படின்ற பல கேள்வி இப்போ உங்களுக்கு பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழாமல் கிடையவே கிடையாது. பல பேரும் இந்த கேள்வி தான் கேட்கறாங்க. ஸோ இது தொடர்பாக உளவியல் நிபுணர்கள், மருத்துவர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக தான் பெரும்பாலும் குக்கர்ல சமைக்கிறோம். ஆனா குக்கர்ல சமையல் செய்வது ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பலன்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்றது உங்களுக்கான பதில். அதோடைய பயன்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிபுணர்கள், மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறதே கிடையாது. அதாவது நீங்க குக்கர்ல சமைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களும் சொல்றதே கிடையாதுங்க மக்களே. அரிசியில ஸ்டார்ச் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். அதை நீங்க குக்கர்ல சமைக்கும் போது அதிலிருந்து ஸ்டார்ச் வெளியேறாமல் அது அந்த அரிசியிலே வந்து பாத்தீங்கன்னா தங்கிடும். அந்த ஸ்டார்ச் மிகுந்த சாதத்தை நீங்க சாப்பிடும்போது உடல்ல கார்போஹைட்ரேட் உங்களுக்கு அதிகமாக சேர்ந்துடும். தொடர்ந்து கார்போஹைட்ரேட் அளவு உங்களுக்கு உடல்ல அதிகரிக்கிறதால உடல் எடையை அதிகரிக்கும். சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற வாழ்வியல் சார்ந்த அனைத்து நோய்களுக்குமே இந்த உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு முக்கிய காரணமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிரும். 100க்கு 90 பேர் வந்து பாத்தீங்கன்னா சரியான உடல் எடையை பராமரிக்கிறதுல உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடல் எடை அதிகமாகாமல் இருப்பதற்கு இது போன்ற உணவு பழக்கத்தை நீங்க பின்பற்றாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. சரி, குழந்தைகளுக்கு குக்கர் சாதம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. பெரியவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க மக்களே, குழந்தைகளுக்கும் குக்கர்ல சமைச்சிருக்கக்கூடிய அந்த சாதத்தை நீங்க கொடுக்கிறது ரொம்பவே நல்லது கிடையாது. குழந்தைகள் தற்போது திறந்த வெளியில அதிகம் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே வீடியோ கேம்ஸ், ஸ்மார்ட் போன்ல வீடியோ பார்க்கறது அப்படின்னு நேரத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் உடல் உழைப்பு இல்லாத சூழ்நிலையில நீங்க வந்து குக்கர்ல சமைத்த கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கக்கூடிய சாதத்தை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சிறு வயதிலேயே உடல் பருமன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அவங்க ஆளாயிடுவாங்க. குழந்தைகள் வளரும் போதே அவர்களை ஆரோக்கியமற்றவர்களாக வளர்க்கறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையாக இருக்காதீங்க. காய்கறிகளை குக்கர்ல சமைக்கலாமா அப்படின்னு பல பேர் கேள்விகள் கேட்கறாங்க. காய்கறிகள்ல தண்ணீர்ல கரையக்கூடிய நிறைய விட்டமின்கள் இருக்கும். குக்கர்ல அதிகமான தண்ணீர் வைத்து நீங்க காய்கறிகளை வேக வச்சு அதை விசில் அடிச்சு தண்ணீர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா அவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். பொதுவாகவே காய்கறிகள் எளிதாகவே வெந்துடும். அதை நீங்க வேக வைக்க அதிக அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய இந்த பிரஷர் குக்கர் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க அந்த பிரஷர் குக்கரை மூடியுடன் கூடிய அகலமான பாத்திரத்துல நீங்க அதை சமைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா போதுமானது. அதாவது நீங்க பிரஷர் குக்கர் இல்லாம மூடியோட தனியா இருக்கக்கூடிய ஒரு அகலமான பாத்திரம் வானல்ல நீங்க சமைச்சாலே போதுமானது. அதுல தண்ணீர் அதிகமாகி விடாமல் கூட நீரை நீங்க வடிச்சு அதுல உப்பு, மிளகுத்தூள் தூவி சூப் ஒன்று நீங்க அந்த குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா குடிக்க நீங்க கொடுக்கலாம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், கஞ்சியை வடிகட்டுற குக்கர் எல்லாம் நல்லதா அப்படின்னு வந்து பல பேர் கேட்கறாங்க. சாதாரண பிரஷர் குக்கரோட ஒப்பிடும்போது கஞ்சியை வடிகட்டக்கூடிய இந்த பிரஷர் குக்கர், ரைஸ் குக்கர் போன்றவை எல்லாம் ஓரளவு சிறந்தது அப்படின்னாலும் அவற்றையும் நீங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. காரணம், அதிக அளவுல தண்ணீர் வைத்து கஞ்சியை வடிகட்டும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் முறையாக வெளியேறிடும். குறைவான தண்ணீர்ல நீங்க சாதத்தை சமைக்கும் போது ஸ்டார்ச் முழுவதுமே வெளியேறாது. அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உடலுக்கு நன்மை தரக்கூடிய நார்சத்துக்கள் மட்டும்தான் காணப்படும். அதனால சாதாரண பானையில அதிகம் தண்ணீர் வைத்து அரிசியை சமைச்சு கஞ்சியை வடித்து விட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நமது பழைய முறையை நீங்க பின்பற்றுறதா ரொம்பவே நல்லது. எப்போதாவது அவசரத்துக்கு நீங்க குக்கர்ல ஒரு வெரைட்டி சாதமோ, வீட்டில் நிகழக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு பிரியாணியோ சமைக்கிறதுல தவறில்லை. ஆனா நீங்க தினமும் குக்கர்லயே சமைச்சு சாப்பிடுறீங்க, அந்த ஒரு பழக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு தவறான பழக்கம். அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாத்திக்கோங்க. சோ குக்கர்ல சமைச்சு சாப்பிடுறது என்னைக்குமே உங்களுக்கு டேஞ்சர் தான். அதனால நீங்க குக்கர் இல்லாமலே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.